அருமையா போயிட்டு இருக்க பதா. சரி சரி சரி, எப்ப போனா என்ன பதா? சும்மா அப்படியே பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அப்பதா, நாங்க வரோம். அடியே ஈஸ்வரி. அத்தே வரேன். கோயிலுக்கு போறாங்களா? போசு. அதுக்காக ஏன் போசு மலரும் போகணும்? ஏய், நான் சொல்லி உன் பிள்ளையும் மருமலையும் வர சொல்லு. பா. பத்தா சொல்றது சரிதானே சின்னம்மா? நின்னுகிட்டே இருக்கிறவ. போ. என்ன பத்தா? பையா, ஏல போசு. போசு, போமா. சரி அப்பதா, நாங்க போயிட்டு வரோம். வரும்போது உங்களுக்கு வெத்தலை வாங்கிட்டு வரேன். நம்ம போயிட்டு வாங்க. மதுரை வரோம். தமிழ் பாத்து. பாத்து போயிட்டு வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க. நீடோடி வாழ்க வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூர்ண அருள். சந்தோஷமா எங்க வாழ்க்கையை தொடங்கி இருக்கும். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணு. அவர் என்ன மாயப்படுத்தது. ஏதோ ஒரு கோவத்துல தான் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு நான் அன்புடைய சுத்தமும் அறமட்டும் இறைவனின் அருளாலே சகல வளமும் பெற்று நீடோடி வாழ்க வாழ்க. டேய் போஸ், மலருக்கு குங்குமம் வச்சு விடு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வாங்க. ஹலோ, சொல்லுங்க பாத்தறேன். என்னாச்சுங்க? தமிழ், ஒண்ணும் இல்ல. அப்பா எலெக்ஷன் விஷயமா ஒரு முக்கியமான. அப்படி கேக்குறீங்க? முக்கியமானவரை பாக்குறோம். ரெண்டு பேருக்கும் துணையை விட்டுட்டு போலான்னு பார்த்தா நீ என்னடா ஏன் கூட வரன்ற? நந்தினி மாதிரி தெரியுது. நந்தினியே தான். நான் ஒரு ஃபோன் பேசணும், போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க சுத்தமா சிக்னல் இல்ல. என்னாச்சுக்கா? ஏங்கா நாங்க சந்தோஷமா இதுல என்ன இருக்கு தம்பி? இப்ப எப்படி இவகிட்ட நம்ம அருள்நிறை அன்னையே போற்றி. தண்டனையா என்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. எத்தனை நாள் இல்லாம என் வளகாப்புல கலந்துகிட்டு காட்டணும். நல்ல சகுனம். நீங்க வேண்டினது நிச்சயமா நடக்கும். வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க வாழ்க. போலாம் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அரை மணி நேரம். அங்க பாருங்க, அண்ணி வராங்க. அண்ணி, உன்னை நான் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பா. இல்ல நீ ஒரு சின்ன வேலையா பக்கத்துல போயிருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கே நான் உங்ககிட்ட இத பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. ஆசை இருக்கு தமிழ். சொல்லுங்க நீ. அது எவ்வளவு யாராவது வந்து என் வளகாப்ப நடத்தி வைக்கணும்னு. அண்ணி, அது அம்மாவோ அப்பாவோ தங்க தமிழ் எனக்காக பேசி அவனை மட்டும் எப்படி என் பிறந்த வீட்டு சார்பா என் தம்பி வந்து இப்ப கூட சாமி கிட்ட நான் அததான் சாமிதான் உன்னை இங்க அனுப்பி வச்சுதான் நான் நம்புறேன். மட்டும் சொல்லிடாத தமிழ், பிளீஸ் தமிழ், பிளீஸ் தமிழ். சரி, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க. வரம் தானே சொன்னீங்க? அத நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. செய்யுங்கன்னு நான் கேக்குறேன். அந்த வர நீங்க கேட்டு நடக்க போது பாருங்க. உன்னால முடியுமா? அண்ணி, முடியும்னு தோன்றதா இருக்கு. நம்ம குடும்பத்தோட நான் பாதி தான் வரோம். நந்தினி, நீ இங்கேயே உட்காந்துரு. நான் போய் கோயில் அரங்காவலர. நில்ல நந்தினி, ப்ளீஸ். நிப்பாட்டுங்க. தயவு செஞ்சு மனசுல இருக்கிறத சொல்ல விடு. இனிமே உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் பின்ன துரோகம் பண்றேன்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இப்ப கூட என் மனசு முழுக்க நந்தினி, ஒவ்வொரு நாளும் நீ என் வாழ்க்கையில இல்லையேன்னு நினைச்சு விருப்பம் இல்ல. இன்னொரு தடவை என் பின்னாடி வர இருந்து எழுப்பி அவமானப்படுத்தி மண்டபத்துல இருந்து அனுப்பிட்டாங்க. அப்போ என்னடா? ஒண்ணுலண்ணே. ஏய், என்னடா? பார்த்தா கடை. சரி, அவங்க எங்க? அவங்க இல்லண்ணே, இங்கதானே இங்க இருந்தாங்க. போலாம்.
ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். அதே சும்மா நடக்கலாம்னு ஓ. வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? உங்களை தான் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி அப்ப போலாமா? வா.